குட் மார்னிங். என் ஃப்ரெண்ட் தான் ஏறி வேலைக்கு. யாருக்கு? போய் கண்ணம்மா போய் கண்ணம்மான்று அழைத்தால் என்னமாண்டு ஓடி வர வேண்டும். தெரியுமா? அப்படி இருந்திருந்தால் அம்மா போய் பாரிரவ சத்தியநாட்டியம் அரங்கேற்றம் செய்தார் அல்லவா? ஏன் எதற்காக என்ன காரணம்? அதாவது ஸ்ரீ சக்தி காளியம்மனுக்காக ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். ஆமா ஆமா அரங்கேற்றம் செய்யக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? என்ன நாடகம்? இருட்டடி வீரி புடுகாச்சுரம் சண்டை. அம்மனாகப்பட்ட காளி மாறி சண்டை. காளி மாறி சண்டை இல்லை என்றால் குணசீலன் பட்டாபிஷேகம். குணசீலன் பட்டாபிஷேகம். ஆமா இந்த சொல்லக்கூடிய காவியத்தில் நான் யாராக வந்தேன்? யாராக வந்தேன்? என்னோட பெயர் நாமங்கள் என்ன என்ன சொல்வதா இருந்தாலும் ஆமாம்மா போய் கண்ணம்மா போய் இன்னும் தானத்திலே சிறந்தது 32 தானம். ஆமா 32 தானத்திலே மிக அற்புதமான தானமாகப்பட்டது அன்னதானம். அன்னதானம் எத்தனைதான் வஸ்திர தானம், சொர்ண தானம், காசு தானம், பணதானம், எத்தனைதான் பசு தானம் இருந்தாலும் ஆமா அன்னதானமாகப்பட்டது மிக செல்வத்திலேயும் செல்வம் அன்னதானம் தான். அந்த அன்னதான அமுது படைத்த உள்ளமும் இன்னும் நம்மளுக்கு அன்பளிப்பு செய்த அன்பு ஒரு தந்தையும் இன்னும் சகோதரியாகப்பட்ட பிரபா அவர்களும் இன்னும் அளவற்ற பேரும் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக பல்லாண்டு பல கோடி ஆண்டு நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வத்தோடு சீர சிறப்போடு வாழ வேண்டும் அம்மா செய்யும். என்னோட பேர் நாமங்கள் என்ன? உங்க பேர் என்ன? சொல்லமா? ஆமா ஒரு அழகா இருக்கிற உன் பேரு நடிச்சு அழைக்கிறீ. என் பேரா? என் பேர் அப்துல் கலாம். அம்மா நான் யாரு? என்னோட பேர் நாமங்கள் என்ன? என்ன? என்னோட பெயராகப்பட்டது தெரிந்ததா உனக்கு? இல்லையம்மா இல்ல. ஆனா பொறுமனா தலைவரா கொஞ்சம் பொறுமை. அக்னியிலே தான் உதித்த உக்கிர வீர சக்தியான என் பெயர் அம்மன் பத்தினி ரகுபத பாஞ்சாலி என்று தெரிவிக்கலாம். உங்கள் பெயரோ பத்தினி ரகுபதா பாஞ்சாலி. ஆமா அப்படி பாஞ்சாலியாக இருந்தாலும் எங்களை பெற்றாரே தாய் தந்தை. பத்தினி ரகுபத பாஞ்சாலியா இருந்திருந்தாலும் ஏக வேள்வியால் பிறந்தனால ஏக ஜனகி அது மட்டுமா அருகில் அம்மன் துரோபதா இருந்திருந்தாலும் அம்மா என் பெயர் அருங்கிலே பத்தினி ரகுபத பாஞ்சாலியா இருந்திருந்தாலும் இன்னும் பல பெயர்கள் உண்டு. பல பேர்த்த வச்சிருக்கிற பல பேர் உண்டு. பல பெயர்களை வச்சிருக்கிறீங்க. ஆமா சைலேந்திரி என்று அழைப்பார்கள். பூமால கண்ணி என்று அழைப்பார்கள். ஆமா அம்மா எனக்கு இன்னொரு பெயரும் பனிப்பெண் என்று அழைப்பார்கள். பனிப்பெண்ணு சொல்லுவாங்க. ஆமா சரி அம்மா இப்படி இருந்திருந்தாலும் ஆமா அம்மா
இதோ முன் ஜென்மத்தில் நான் யாரு நலாகினியாக பெண்ணாக பிறந்தவள். நலாங்கினியாக பிறந்தவள். ஆமா சரி சரி. அப்படி பிறந்திருந்தாலும் இந்த நலாங்கினி இந்த பத்மினியா அவதாரம் கொண்டு பாஞ்சாலி உருவம் மாறி அம்மா இந்த பாஞ்சாலியா இருக்கும் பொழுது என்னை யார் பெற்றெடுத்தார் தெரியுமா? யாரமா பெற்றார்? அம்மா நீங்க எப்படி பிறந்தீங்க? நான் செனவூச்சிக்கு பிறந்தாய. பரவாயில்ல கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் விட்டாங்கம்மா என் அம்மாளுக்கு எங்க அப்பனுக்கும். எங்க அப்பவும் உள்ள போய் என்னத்தை பார்த்து அப்படியே ஓடி போயிட்டா. அப்படி எங்க அம்மா வந்து நமக்கு அப்புறம் ஒரு பையன் வேணுமா நம்ம பேர் சொல்றதுக்குன்னு ஊச்சி போட்டு என்ன பெத்துக்கிட்டான். சபையாளுக்கு கம்மன் தான் உட்காருங்களா என்ன பண்ணா இவளாய எப்படி பிரச்சனை எப்படி இந்த பாஞ்சால மன்னன் யாகத்தில் நான் எப்படி பத்தினி பெண்ணாக பிறந்தவன்? எப்படி அம்மா? எப்படி பாஞ்சாலியாக பிறந்தேன் தெரியுமா? எப்படி அம்மா பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னனாகப்பட்ட ஒரு துருபத மன்னன். ஓ துருபத மன்னன். ஆமா அந்த துருபத மன்னனுக்கும் கோயிலா தேவிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தால் சரி அம்மா புத்திரகாசி ஏகமாகப்பட்டது செய்தார். புத்திரகாமஸ்ரீ யாகம் செய்கிறார். ஆமா அந்த புத்திரகாசி ஏகமாகப்பட்டது யார் யார் வைத்து செய்தார்கள்? யார் யாரு? அம்மா ஏசார் உபயாசர் என்று சொல்லக்கூடிய முனிவர்களை பக்கம் வைத்து நிறுத்தி செய்தார்கள். சரியம்மா. ஏசார் உபயாசர் உபயாசர் சரியம்மா என்று சொல்லக்கூடிய இப்படி இருவரையும் பக்கம் நிறுத்தி இப்படி செய்தார். ஏகம் செய்தார். யாகம் செய்கிறார். ஆமா ஏகம் செய்யும் பொழுது ஆமா அந்த பெருத்து வேள்வி தீய நிலை அக்னியிலே பிறந்தவள் இந்த அருங்கிலியாகப்பட்டவள். நாங்கள் யார் யார் பிறந்தவர்கள்? யார் யாரம்மா அக்னியில் பிறந்தீங்க? அம்மா பெருத்த ஏகமாகப்பட்டதை செய்ய அந்த அக்னி ஏகத்திலே முதல் பிறந்தவர் என் அண்ணனாகப்பட்ட துஷ்டுதூமன் பிறந்தார். முதலிலே துஷ்டுதூமன் பிறக்கிறார். ஆமா இரண்டாவது பத்தினி ரகுவத பாஞ்சாலி அம்மன் நான் பெண்ணாக பிறந்தேன். இரண்டாவது பாஞ்சாலி நீங்க பிறக்கிறீங்க. ஆமா மூன்றாவது ஒரு சொல் பிறந்தது. ஒரு சொல்லொன்று பிறந்தது. ஆமா என்னம்மா? அந்த சொல்லுக்கு பெயர் ஆகப்பட்டது கொலினி என்று தெரிவிக்கலாம். கொலினி என்ற சொல். ஆமா கொலினி என்றால் கொல்ல பிறந்தவள். கொல்ல பிறந்தவள். அந்த கொல்ல பிறந்தவளுக்கு அர்த்தம் என்றால் அம்மா ஒரு நாள் யுத்த காலத்திலிருந்து 18 நாள் பாரத போர் உண்டாகும். பாரத போரினிலே செத்த பிணங்களையும் அந்த ரத்தத்தையும் அள்ளி உண்பவள் தான் அந்த ராட்சசி திரௌபதி என்று சொல்லக்கூடிய கொலினி பெயர் அர்த்தம். ஓ கொலினியின் அர்த்தம். ஆமா சரி அம்மா. அப்படி இருந்திருந்தாலும் அம்மா பாஞ்சால மன்னன் ஆகப்பட்டவர் ஏக வேள்வியிலே பிறக்க வைத்து ஏன் என்ன காரணத்தோடு பிறக்க வைத்தான்? எதனால? அம்மா தன் சிநேகிதராகப்பட்ட யாரு யாரு கிருபாச்சாரியருக்கும் துரோணருக்கும் துருபத மன்னனுக்கும் இருவருமே ஃப்ரெண்ட்ஷிப். ஆமா இப்படி துரோணரும் என் தந்தையாராகப்பட்ட பாஞ்சால மன்னனும் இருவருமே சிநேகிதனா இருக்கும் பொழுது
மேற்பட்டு அவர் வைக்கக்கூடிய சபதத்தால என் தந்தையாராகப்பட்டவர் எனக்கு சபதத்தோடு என் அக்னி யாகத்தில் பிறக்க வைத்தார். அக்னி யாகத்தோடு பிறக்க வைத்தார். ஆமா சரியம்மா. அப்படி யாகத்தில் பிறக்க வைத்திருந்தாலும் கண்ணம்மா என்ன மலையாத வில்வளைத்து என்ன வஞ்சியால யார் மாலையிட்டான்? கல்யாணம் ஆகிவிட்டது. ஆமா. உங்கள் கணவர் யாரம்மா? என் கணவர் யார் தெரியுமா? யாரு? அடியே ஓய். இந்த அருங்கிலே பெண்ணை என மாலையிட்ட ராஜராகப்பட்டவர்கள் குருநாடு குருகுலம் குந்தி பெத்த மக்களாகப்பட்ட ஐவர் ராஜாக்கள் சரியான சந்திரகுலம் பாண்டவராகப்பட்ட ஐவர் ராஜாக்கள் ராஜாக்களாகப்பட்ட ஒரு வளைக்க ஐவர் ராஜாக்களுக்கு நான் தேவியானே. ஐவருக்கும் தேவியானே. ஆமா. ஐவருக்கும் பொண்டாட்டியா இருந்திருந்தாலும் நான் அழியாத பத்தினியா நான் வாழ்ந்து வரேன். அதாவது பத்தினின்னா ஒருவரோட வாழ்றவங்க தான் பத்தினி சொல்லுவாங்க. ஐவரை மாலையிட்டு நான் பத்தினிங்கிற எப்படி ஏத்துக்கிறது? அம்மா இதனால நான் ஐவருக்கு தேவியானே. வளையாத வில் வளைத்து வஞ்சியால மாலையிட்டு பிராமண வடிவிலே வந்து வளையாத வில் வளைத்தார் அல்லவா? அப்பொழுது ஆளாள அழகு மன்னன் அர்ஜுனராகப்பட்ட ஒரு வில் வளைத்தார். அர்ஜுனர் வில் வளைக்கிறார். ஆமா. அந்த வில்லை வளைத்து இப்படி மன்னுடைய குசவன் என்று சொல்லக்கூடிய அவரோட அரண்மனையிலே என்ன ராஜமாதாவாகப்பட்ட குந்தமாதேவி அடைக்கலமாக இருந்தார். சரி, அப்படி இருக்கும் பொழுது அம்மா வெற்றி கனியாக இதோ பாஞ்சால தேசத்தில் இருந்து வெற்றி கனியா ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி என்று யாரு ஆளால் அழகு மன்னன் அர்ஜுன மன்னன் அர்ஜுனன் சொல்கிறார். ஆமா. வார்த்தை கேட்டு வார்த்தை கேட்டு அர்ஜுனா இதோ வெற்றி கனியாக ஒன்று கொண்டு வந்திருந்தா ஐவரும் பங்கிட்டு சாப்பிடுங்கள் என்று உரைக்க அப்பொழுது வெளியே இருந்த பாண்டவர்களாகப்பட்டவர்கள் இன்னும் ஐவரும் பங்கிட்டு சாப்பிடுங்கள் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது ஆளாள அழகுமன்ன அர்ஜுன மன்னன் ஆகப்பட்டவர் என்ன உரைத்தார் தெரியுமா? என்ன உரைத்தாயே? நான் கொண்டு வந்தது கனி இல்ல கன்னி பெண்ணை கொண்டு வந்தேன். பெண்ணை கொண்டு வந்தேன். ஆமா. அப்படின்னு சொன்ன பொழுது அர்ஜுனா சொன்ன வார்த்தை சொன்னதுதான். சொன்ன வார்த்தை சொன்னதுதான். அதனால சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சத்தில் வாக்கப்பட்டவள், கோடு தவறாத குருகுல வம்சத்தில் வாக்கப்பட்டவள் நான் இந்த குந்தமாதேவி. அதனால கனியா இருந்தா என்ன கன்னி
பெண்ணா இருந்தால் என்ன ஐவரும் பங்கிட்டு சாப்பிடுங்கள் என்றதும் ஐவரும் பங்கிட்டு என்ன ஐவரும் மாலையிட்டார்கள். 5 பேரும் வச்சுக்கிட்டா? ஆமா. ஓ, கனியா இருந்தா 5 பேரும் சாப்பிட்டு வாழுங்க, கன்னி பெண்ணா இருந்தா 5 பேரும் வச்சு வாழுங்க. வாழுங்கன்னு சொல்ல வந்தப்பா. இப்படி 5 பேத்துக்கு அழியாத பத்தினியா இருந்திருந்தாலும் எப்படி அழியாத பத்தினின்னு கேட்கிறேன். அம்மா நீ நான் ஐவருக்கு தேவியா நான் ஆகிறேன். ஆனா ஒரு நிபந்தனை ஒரு கட்டளை என்று இருக்கேன். எப்படி தெரியுமா சாமி? கட்டிய கணவனை விட்டு அடுத்தும் தம்பி அடுத்தும் வேற ஒருத்தனை பார்த்தாவே தேவடியாங்கிற கணக்குல வைக்கிறாங்க. ஆமா, மனதால நினைத்தாலே தேவடியாங்கிற கணக்கு வந்துருது. உண்மைதான். நீ 5 பேர்த்த கட்டி எப்படி பத்தினிங்கிற? அம்மா ஐவருக்கும் நான் தேவியா இருந்திருந்தாலும் எப்படி அழியாத பத்தினின்னு கேட்கிறேன். அம்மா இது ஸ்டர் பீமன், நகுலன், சகாதேவன், அர்ஜுனன், ஆளாள மன்னன் இப்படி சொல்லக்கூடிய 5 ராஜாக்கள். 5 ராஜாக்களா இருந்திருந்தாலும் அந்த 5 ராஜாக்களிலுமே என்னோட நிபந்தனை எப்படி தெரியுமா? எப்படி? நான் 1 வருட காலம் ஒருவரோடு வாழ வேண்டும். 1 வருஷத்துக்கு ஒரு ஆளோட இருக்கணும். ஒருவரோட. அப்பொழுது அந்த ஒருவரோடு இருக்கும் பொழுது அந்த 4 பேரும் வந்து என்னை எங்கேயும் பார்க்க கூடாது. ஒரு பஞ்சனையில் நாங்க இருந்தாலுமே காணாத கண்டுவிட்டா காசி ஏற்ற போக வேண்டும் என்று சொல்லி என்னோட கட்டளை ஏற்றேன். அப்படி கட்டளக்குது. ஆமா, சரி அம்மா. அப்பொழுது ஒருவரோடு 1 வருட காலம் முடிந்ததுமே நான் எப்படி பரிசுத்தமான ஒரு அக்னி ஏகத்தில் பிறந்தேன் அல்லவா, அந்த அக்னி ஏகம் போல் வைத்து அந்த ஏகத்திலே விழுந்து பிறகு பரிசுத்தமாக நான் வந்து விடுவேன். யாகத்துல மறுபடியும் அக்னியில குதிச்சு மாடி வருவீங்க. ஆமா. ஏமா இப்படி பண்றது? எப்படி 5 கோடி தண்ணி ஊத்திட்டு போறது? பரிசுத்தம் போகுமா? போவாதா? போகாதுப்பா. அப்பொழுது இப்படி ஐவருக்கும் அழியாத பத்திரியா இருந்திருந்தாலும் அம்மா பாவி சண்டால நயவஞ்சகன் ஆகப்பட்ட துரியோதனன் என்ன கொஞ்சம் நஞ்ச வயன் நயவஞ்சக செய்தானா? சண்டாலும் செய்த கொடுமைகளை எத்தனை தெரியுமா அம்மா?
செய்த வங்குடுமைகள் கொஞ்சம் இல்லம்மா. கொஞ்சமா எண்ணற்ற ஏராளமான வஞ்சகங்கள் செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? அப்பா, இந்த 10 பெண்ணாகப்பட்டவள் பரிசாக துரியோதன நதிகளுக்கு கிடைக்காவில்லாவிட்டால் என்ன செய்யலாம் என்று எங்களை என்னென்ன வஞ்சக பாண்டவர்களும் செய்தார் தெரியுமா? என்னென்னமா? அப்பா, தந்திரமாக வரவழைத்து எங்களை தந்திரமாக பூநூல் திருவிழா என்று சொல்லி மகனாகப்பட்ட பலராமனுக்கு பூநூல் திருவிழா வாங்கல் என்று வரவழைத்து எங்களை தந்திரமாக ஆடாத பகடையாடி சூதுநாள் பகடையாடி எங்களை ஆரணிமான் ஓட்டி வைத்தான். ஓட்டி வைக்கிறான், கனகமே ஓட்டி வைத்தான். அது மட்டுமா? இன்னும் என்ன செய்தான் தெரியுமா? என்னமா செய்தா? சண்டாள பாவி சண்டாளியாகப்பட்டவள். அப்பொழுது நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செய்து? எங்களோட புதுமண புது விழாவுக்கு 56 தேச மன்னரையும் அழைப்பு தந்திருந்தேன். அண்ணனாகப்பட்ட கண்ணன் சாட்சியாக வைத்து அனைவற்ற பேரும் நான் அழைப்பு தந்திருந்தாலும் இப்படி 56 தேச மன்னர் அல்ல எங்களோட புதுமண புது விழாவுக்கு வரும் பொழுது அப்போது நாங்கள் எப்படி இருந்தது? அந்த நிலமாகப்பட்டது தெரியுமா? தரையா இருப்பது, கொஞ்ச தூரம் போன தண்ணியா இருப்பது, பிறகு போன கண்ணாடி மாளிகையா இருப்பது, பிறகு தரையா இருப்பது, அப்படி இருந்தது. அப்படி இருந்ததுமே துரியோத மன்னன் அகப்பட்ட மைத்தில் என்று சொல்லக்கூடிய துரியோத மன்னன் எடுத்து அடி வைத்தார். தரையா இருந்தது, பிறகு தண்ணீரா இருந்தது, பிறகு கண்ணாடி மாளிகையா இருந்தது. இப்படி நிலம் கண்ணாடியா இருக்கிறது, இதுவும் தரையாதான் இருக்கும் என்று இப்படி அடி எடுத்து வைக்கும் பொழுது கீழே தடுமாறி கீழே விழுந்து விட்டார். ஆமா, சரி. இப்படி கீழே தடுமாறி விழுந்திருந்தாலும் அம்மா அப்பொழுது உப்பிரைக்கு மாளிகையில் இருந்து தாதிமார்களோடு நான் அலங்காரம் செய்து கொண்டு மயிர் கோதி கொண்டிருந்தேன். ஆமா, அப்படி மயிர் கோதி கொண்டு இருக்க பொழுது அப்பொழுது என்ன நடத்த தெரியுமா? பாவி சண்டால மைத்துனா கீழே விழுந்து விட்டாய் என்று சொல்லி நான் கைத்தட்டி நகைத்து விட்டேன். கைத்தட்டி சிரிக்கிறீங்க? ஆமா, சரியம்மா. அப்படி கைத்தட்டி நகைத்ததுமே பாவி சண்டால அப்பொழுது வைத்த இந்த கடைக்கண் பார்வையால வஞ்சகம் வைத்தான். எப்படி தெரியுமா? அடே சண்டால நயவஞ்சகை கொக்க சேர்க்கை இன்று கை கட்டி சிரிக்கிறாய். ஆனா கை தட்டி சிரிச்சவளை காட்டை விட்டு கடத்தணும். காட்டுக்கு கடத்தணும். நகைத்தவ என்ன பார்த்து நகைத்தவளை நாட்டை விட்டு சீமை விட்ட கடத்தணும். அப்படி என்று இந்த சிரித்தவளை சீமை விட்ட கடத்தும் என்று சொல்லி பஞ்சகம் வைத்து தன் மகனாகப்பட்ட யாரு லெக்கனுக்கு பூநூல் திருமணம் சொல்லி வரவழைத்து ஆடாத பகடையாடி பாண்டவர்கள் 5 ராஜாக்களின் தோற்றம் உப்பு சட்டி வரும்போது மொத்தம் அனைத்தும் தோற்றி அம்மா அந்த பாரா சபதனிலே ஒரு பத்திரி பெண்ணாகப்பட்டவள் ஒரு ராஜசபைக்கு போக கூடாது. ஆமா, அந்த ராஜசபையிலே தன் தம்பியாகப்பட்ட வீரப்புலி துர்ச்சோதனனை விட்டு மயிர்பிடி சிகை என்று சொல்லக்கூடிய மயிர்பிடித்து இழுத்து வந்து என்ன பிறந்த மேனியோட பார்க்க வேண்டும். அவளை கொண்டு வந்து என்னோட வலது தொடமேல அமர வைக்க வேண்டும். அப்படி என்று பாவி சண்டாளன் கட்டளை இட 56 தேச மன்னரும் அமர்ந்திருக்க பாவி சண்டாள வீரப்புலி துர்ச்சோதனம் ஈவு இறக்கம் கொஞ்சம் கூட பார்க்காமல் தன் அண்ணிய ஒரு தாய்க்கு சமம், ஒரு அம்மாவுக்கு சமமா இருக்கிற கூடயவ அவளை இழுத்து வந்து பார்க்கலாம் என்று என்ன மானப்பங்கம் செய்ய பார்த்தான். ஆனா மானப்பங்கம் செய்ய பார்க்கும் பொழுது அண்ணா ஹரிராமா கோவிந்தா கோபாலா கண்ண பரமாத்மா இவர் ராஜாக்களை திருமணம் செய்து இந்த அருங்கிலையோட மானம் போகிறது என்னடா அப்படி என்று அழுதுனீங்க. அழுந்து புலம்பி எதுவுமே என் அண்ணன் ஆகப்பட்ட கண்ணன் அருளால மாலா துயில் குடித்து என் மானத்தை காப்பாற்றுகிறார். ஆமா, அப்படி மானத்தை காப்பாற்றி பிறகு நானு பகடையாடி பகடையில் இருந்து கணவன்மாரை மீட்டுக் கொண்டு பாவி சண்டாளன் கட்டளை எப்படி இட்டான் தெரியுமா? எப்படி? காடாத பகடையாடி ஆடி விட்டா அனைத்தும் தோற்று விட்டான். 12 வருடம் வனவாசம், 1 வருடம் அக்கேதவாசம் சென்று வந்தாதான் நாடு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல அப்பொழுது என்ன செய்தோம்? எல்லாம் அனைத்தும் முடிந்தோம். ஆமா, 12 வருடம் முடிந்து 1 வருடம் அக்கேதவாசம் வாழ்ந்து முடிந்து நாடு வந்து கேட்டோம். பாவி சண்டாளன் கொடுக்கவில்லை. கொடுக்காத காரணால் ஒரு நாள் யுத்த காலத்தில் இருந்து 18 நாள் பாரத போர் உண்டு செய்தோம். பாரத போர் உண்டு செய்து அந்த பாரத போரினிலே அம்மா சேனாதி சேனங்கள் எல்லாம் செத்து மடிந்தார்கள். செத்து மடிந்தது என் இளைய கணவனாகப்பட்ட யாரு பீமசேனனுக்கும் சலதாரி பெண்ணுக்கும் பிறந்த தம்பி என்ன பீமசேன மன்னனுக்கும் சலதாரி பெண்ணுக்கு பிறந்த மல்லாண்டனே முதல் பலி கொடுத்தோம். மல்லாண்டனே முதல் பலி கொடுக்கிறீங்க? ஆமா, முதல் மல்லாண்டனை பலி கொடுத்திருந்தாரு. அம்மா
அரவானையும் நாகக்கண்ணிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த அரவானை களத்துக்கு பலி கொடுத்தோம். அரவானை களத்துக்கு பலி கொடுக்குறீங்க? ஆமா. இப்போ ஒரு தானிய தவசம் அடிக்கிறோம்னா, ஆமா, அந்த தானிய தவசத்துக்கு பசியா இருக்கிறவங்க ஒரு பொங்க வச்சு சாவல இருப்பாங்க. ஆமா, இல்லன்னா ஒரு எலுமிச்சம்பழம் வறுத்து வைப்பாங்க. அது போல 18 நாள் யுத்தகலம் நடக்கிறது. அதனால 18 நாள் பாரத போர் உண்டாகிறது அப்படி என்று சொல்லி முதல் நாள்ல களத்துக்கு யாரு அரவான பலி கொடுத்தோம். அரவான பலி கொடுக்குறீங்க? ஆமா, களத்துக்கு அரவான பலி கொடுத்து அம்மா சுவேத மகன் என்று சொல்லக்கூடிய விளாட மன்னனோட மகனாகப்பட்டவனை முதல் நாள் யுத்தத்தில் பலி கொடுத்தோம். பலி கொடுத்தீங்க. பிறகு மகனாகப்பட்ட செத்து அரவானுக்கு 8ஆம் நாள் சண்டையில பலி கொடுத்து பிறகு அம்மா எத்தனைதான் என் அங்கத்துல 5 குழந்தைகளை நான் ஈண்டு எடுத்திருந்தாலும் கட்டப்பா அம்மா பாலு அங்கத்தில் பிறக்காத மகனாகப்பட்டவன் என் கணவர் ஒரு கரங்களே பானபிரேகம் செய்தால் நாம் பெற்ற பிள்ளை அகப்பட்ட அபிமன்யு 2 கரங்களில் பானபிரேகம் செய்யக்கூடியவன். அந்த இரு கரங்களால் பானபிரேகம் செய்யக்கூடிய அபிமன்யுல கத்திரிக்காய் கூறு கட்டுவது போல 13ஆம் நாள் சண்டையிலே வெட்டு மடித்து விட்டார் அப்பா. சண்டையில வெட்டிட்டாங்க. எத்தனை பிள்ளைகள் இருக்கிறதாலையும் என் மேல பாசம் கொட்டாலும் நான் அவர் மேல் பாசம் கொட்டாலும் அபிமன்னன் மேல மட்டும் தனியே எனக்கு அன்பு பாசம் அதிகம். ஆனா அந்த பிள்ளையவே மடித்து விட்டார்கள் சண்டாளனாகப்பட்டவர்கள். ஆமா, இப்படி பாண்டவரே ஜெயம், பாண்டவர் ஜெயம் ஜெயம் என்று வாழ்ந்து இப்பொழுது நாங்க அஸ்தாபுரத்திலே நீதி நேர்மையோடு அரசாண்டு வருகின்றோம். அஸ்தாபுரத்துல இருக்கிறீங்க? ஆமா, சரியம்மா. அஸ்தாபுரத்தில் இருந்திருந்தாலும் ஆமா கண்ணம்மா தினந்தோறும் என்ன வேலை? என்ன வேலை? தன்னாகப்பட்ட பேர பிள்ளையாகப்பட்ட குணுசையில மலர் கொய்து வந்து தினந்தோறும் அவரோட பேர பிள்ளையாகப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு முறை. அதனால இன்று தினம் குணசீலனோட முறை கானகம் சென்று வாசனை மிகுந்த மலர்களை கொய்து வந்து தர்மராகவே யுதிஷ்டிரர் என்று சொல்லக்கூடிய தர்மபுத்திரரோட பாதத்தை வணங்கி பூஜை செய்வது வழக்கம். ஆனா பேர பிள்ளையாக பேர பிள்ளை எங்கே போயிருக்கிறான் நல்லவன சோலைக்கு போவதா இருந்திருந்தாலும் என்னை தேடி என் அண்ணனாகப்பட்ட கண்ணனாகப்பட்டவர் இருக்கிறார். அந்த ஆயிரம் இந்த 5வரும் இல்லை இல்ல பரந்தாமல் என்ன பஞ்ச பாண்டவர்கள் இல்லை இல்லாத காரணத்தால் அதனால என் அண்ணனை முதல் பார்க்க வேண்டும். பிறகு நான் ஆலோசனை சொல்றேன்.